ட்ரெயினில் வந்து எவ்வளவோ டிக்கெட் புக் பண்ணுறோம். அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட், நார்மல் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. இந்த தட்கால், நார்மல் இந்த ரெண்டுலேயுமே வந்து பணம் கிடைக்குமா? ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆனால் பணம் கிடைக்குமா? இல்லைனா நம்ம தான் கேன்சல் பண்ணால் பணம் கிடைக்குமா? இந்த மாதிரி நிறையா சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தேகத்தை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக விளக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இப்போ வாங்க போயிடலாம். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம். புக் பண்ணும்போது அது வந்து நார்மல் வெயிட்டிங் லிஸ்ட், ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் 181 இருக்குது, அல்லது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு இருக்குது, இல்லை PQWLன்னு இருக்குது. இந்த மாதிரி டைப் ஆஃப் நிறையா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. டைப் ஆஃப் நிறையா வெயிட்டிங் லிஸ்ட்னால் என்னென்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு. அதே மாதிரி தான் இதில் தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துடும். தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட். அப்படி தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உழுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது இந்த வீடியோ போடணும் எப்படி தோணுச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் அதாவது நேற்று நான் வந்து ஒரு தட்கால் டிக்கெட் புக் பண்ணேன், வெயிட்டிங் லிஸ்ட் ஆகிடுச்சு, ஆட்டோ கேன்சல் ஆகிடுச்சு, ஓகே அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து கார்த்திய ராஜன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ப்ரோ ஃபுல்லி கிரெடிட்டட் ஆர் தே டெபிட்டட் 60 rupees கேன்சலேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது ஃபுல்லாக வந்து அமௌண்ட்டு எனக்கு வந்து வந்துடுமா, இல்லைனா 60 ரூபா கழிச்சிட்டு அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 2 கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதை வச்சு தான் நமக்கு வந்து இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. இப்போ வந்து தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டு விழுந்துடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும் உங்களுக்கு, ஓகேவா? அதுவே நார்மல் வெயிட்டிங் லிஸ்ட் நல்லா பார்த்துக்கணும். நார்மல் வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்துச்சு அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த நார்மல் வெயிட்டிங் லிஸ்ட்டும் ஆட்டோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க முடியாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக 60 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு தான் தருவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் விருப்பப்பட்டு போடுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தான் விருப்பப்பட்டு இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் டிக்கெட். அதனால வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க சர்வீஸ் சார்ஜ் 60 ரூபா பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தருவாங்க. ஆனால் தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பப்பட்டு போடலை. நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து ஆட்டோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரிஃபண்ட், ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் லிஸ்ட்லேயே நம்ம விருப்பப்பட்டு போடுற வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக விடுற வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.